தொடக்கம் முதல் நல்லவேசப்பா, முடிவு வரை நல்லவேசப்பா, உங்களுடைய பிரசன்னம் நல்லவேசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் கிரியேஷன்லேயே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அப்படி பிரேசிங்க நல்லா பிதாவே. எடுத்துக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க கொடுத்துருக்க தலைப்பு கூட கீழ்ப்படிதல். இதுல கூட நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் நம்மளுக்கு தெரியும். பைபிள்ல வந்து நம்மளுக்கு பழைய ஏற்பாடு பிரகாரம் 10 கட்டளை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆண்டவர் கொடுத்த தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சட்ட திட்டத்திற்கும் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த அந்த சட்ட திட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரிஞ்சு வரலாம், தெரியாமலும் வரலாம். இன்னைக்கு தலைப்பு வந்து கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம மேல் நோக்கி நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் கண்டிப்பா தேவை. இது ஒரு முக்கியமான சத்தியம். இந்த சத்தியம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பைபிளையும் எடுத்துக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். கீழ்ப்படிந்த நிறைய மனுஷர்கள் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன கீழ்ப்படிதல், நம்ம பெருசா கீழ்ப்படிதல், ஒரு சின்ன சின்ன கீழ்ப்படிதல் நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அதனால இப்போ நம்ம பைபிள்ல கூட நம்ம பார்க்க உபாகமம் 11:27-28 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கீழ்ப்படியும் போது அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் வருது. கீழ்ப்படியல அப்படின்னா அதுக்கு ஒரு சாபமும் வரும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல கொடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏசப்பாவே நம்ம கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்கலாம். லூக்கா 2:51 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவர் அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தும் நான் பெரிய அற்புதம் செய்றேன், அடையாளம் செய்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவர் என்ன பண்றாரு, சின்ன வயசுல இருந்தாலும் எழுது அவருக்கு வந்து பல திட்டங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படித்திருக்கிறாரு. கீழ்ப்படித்ததுனாலதான் அவருடைய வாழ்க்கையில வந்து அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதே போலதான் பிலிப்பியர் 2:8 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2:8 போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் மனுஷனாக அவதரிக்கிறாரு. மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷன் கூட வாழ்ந்து நான் பெரிய அற்புதம் செய்றேன், நான் அடையாளம் செய்றேன் அப்படி இல்லாம அவர் என்ன பண்றாரு, தன்னோட சிலுவைக்கு நேரா தான் போறாரு. சிலுவையில தனக்கு மரணம் சொல்லி தெரிஞ்சும் அந்த மரணத்துக்கு முன்னக்கூட்டி வரை என்ன பண்றாரு, மரணத்துக்கு பின்னால கீழ்ப்படியெல்லாம் கிடையாது, மரணம் சொல்லி தெரிஞ்சோம் என்ன பண்றாரு, சிலுவை மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். அந்த கீழ்ப்படிதனால்தான் அவர் என்ன பண்றாரு, பிதாவினால அவர் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாரு, ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறாரு. அதே மாதிரி எபிரேயர் 5:8-9 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் ஒவ்வொரு பாடலையும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுட்டே தான் வாழ்றாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம யாரை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், ஏசப்பாவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து அவரு எப்படி கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கீழ்ப்படிந்து நம்மளும் என்ன பண்ணணும், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யார் யாருக்கு கீழ்ப்படியணும், நம்ம யார் யாருக்கு கீழ்ப்படியணும். நான் ஒரு 5 இது நான் சொல்றேன். முதலாவது என்ன அப்படின்னா, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் வந்து மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். இது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். இருந்தாலும் என்ன பண்ண, நம்ம சட்டங்கள் நம்ம பைபிள்ல
வசனங்கள் நம்மளுக்கு கட்டளைகள் அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கீழ்ப்படிந்து தான் ஆகணும். இரண்டாவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் என்ன பண்ணணும்? அவங்க கீழ்ப்படியும் போது அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். மூணாவது, அதிகாரம் உள்ளவர்களுக்கு. நாலாவது, சபையில் நம்மை நடத்துபவர்களுக்கு. அஞ்சாவது, நம்ம எல்லாருமே யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். முதலாவது என்ன சொன்னா, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். இதுல நான் ரொம்ப டீப்பா போனா என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். கொலோசியர் 3:18 அப்பதான் சொல்லுது. எபேசியர் 5:22 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல ஃபுல்லா என்ன பண்ணிருக்கா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். கண்டிப்பா இது கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய கடமை தான். அது ஒரு சில காரியங்களை நம்ம கீழ்ப்படிவோம். ஆனா பல காரியங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம கணவனுக்கு கீழ்ப்படிய முடியவிட்டாலும் நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சாராள் வந்து ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து, அதாவது அவர் வந்து ஒரு ஆண்டவன் சொல்லி அவருக்கு வந்து கீழ்ப்படிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்மளும் நம்முடைய கணவனுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவன் சொல்லனாலும் கொஞ்சமாட்ட என்ன பண்ணணும்? கணவனுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிய வேணும். இரண்டாவது என்ன அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும். எபேசியர் 6:1-3 வரை நீங்க வாசிங்க அப்படின்னா, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கண்டிப்பா என்ன பண்ணணும்? பிள்ளைங்க கண்டிப்பா கீழ்ப்படிங்க. இதுதான் நியாயம், இதுதான் கட்டளை. கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்ப கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களோட லைஃப்ல என்ன ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்களா மாறுறாங்க. முதலாவது என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா மாறுறாங்க. ரெண்டாவது அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு நன்மை உண்டாகுது. மூணாவது வந்து அவங்களோட வாழ்நாள் வந்து நீடித்து இருக்குது. அப்போ பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களும் வரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது என்ன? சாபம். சாபம் என்ன அப்படின்னா, உபாகமம் 21:18-21 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அவன் சாகும்படி கல்லெறிய கடவன். அதாவது பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அவங்க சாகுற அளவுக்கு கல்லெறிய கடவன் சொல்லி ஆதிகால சட்டம் கொடுத்துருக்கு. அந்த சட்டம் இப்போ வந்துச்சு அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அவ்வளவுதான், அப்படிதானே? ஆனா புதிய ஏற்பாடு பிரகாரம் எல்லாம் ஆதிகால சட்டத்துல என்ன கொடுத்துருக்கு? அவன் சாகும்படி கல்லெறிய. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அவங்களுக்கு தேவையில்ல. பட் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? பெற்றோர்களாகிய அம்மா அப்பாவுக்கும் பெரியவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது என்ன அப்படின்னா, அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 13:1 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரம் உள்ளவர்கள், அதாவது நம்ம நடத்துற நம்மளுடைய தலைவர்களா இருக்கலாம், நம்ம நாட்டு நடத்துறவங்களா இருக்கலாம், அவங்க வந்து என்ன விதமா சொன்னாலும் நம்மளுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு அதிகாரத்துல இருக்காங்க. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அந்த அதிகாரிகள் அந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்திருக்க முடியாது. ஆண்டவர் தான் அவங்க என்ன பண்ணிருக்காரு? அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த அதிகாரம் உள்ளவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கீழ்ப்படியணும். அதுவும் என்னன்னா ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொண்டு வரும். நம்ம அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம ஒருபோதும் எதிர்த்து நிக்க கூடாது. நாலாவது என்ன அப்படின்னா, சபையில் நம்மை நடத்துபவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது நம்ம நடத்துறவங்க யாரு? சபையில நம்ம நடத்துறவங்க போதகர்கள், அப்படித்தானே? நம்ம ஐயர்வாள், அதே மாதிரி சபையுடைய இந்த மாதிரி சபையில நம்ம யார் நம்ம நடத்தி கொண்டு போறாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கீழ்ப்படியணும். அது எபிரேயர் 13:17 இருக்கு. 1 பேதுரு 5:5 பாத்தீங்க அப்படின்னா அந்த வசனங்கள் இருக்குது. நீங்க குறிச்சு வச்சுட்டு கூட வீட்டுல போய் கூட நீங்க வாசித்து பாருங்க. அதனால கண்டிப்பா சபையில நம்ம நடத்துபவர்களுக்கு நம்ம கண்டிப்பா கீழ்ப்படியணும். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தீமையான காரியங்களை வந்து நம்ம சொல்ல போறது கிடையாது. நம்ம சபை மக்களை நல்ல வழியில நடத்துறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? நிறைய காரியங்கள் சில வேலையில கண்டிஷன் பண்ணலாம், சில வேலையில கொஞ்சம் அதிகாரமா நடந்துக்கலாம். எல்லாமே என்னன்னா நம்மளுடைய மக்கள் வந்து ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா வளரணும், ஆண்டவர்கள் அதிகமா வரணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? நம்மளே கண்டிஷன் பண்ணலாம், கண்டி கூட நடத்தலாம். அதனால அவங்களுக்கு ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து நிக்க கூடாது. அஞ்சாவது என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப நான் சொன்ன மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர், அதிகாரம் உள்ளவர்கள், சபையை நம்ம நடத்துற போதகர்களாக மூப்பர்களாக இவங்க எல்லாமே யாருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு வந்து கண்டிப்பா கீழ்ப்படியணும். அதுதான் நம்ம நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையும்
ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்டே சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க, சரியா? அந்த ராஜா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, திடீர்னு அவருக்கு வந்து அந்த நாட்டு மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு அறிவிப்பு கொடுத்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், நாளைக்கு வந்து என்ன வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டாரு. இந்த மக்களும் என்ன பண்றாங்க, நாளைக்கு நம்ம போய் ராஜா போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி ராஜாவும் நம்ம நாளைக்கு நம்ம நாட்டு மக்களை நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய உணர்வுகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளலாம், நம்ம நிறைய கேட்டுக்கலாம் சொல்லி இந்த ராஜாவும் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்துச்சு, மக்கள் போறாங்க, கூட்டமா அரண்மனை நோக்கி போறாங்க, திரும்பி வந்துடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. ஆனா ஒரே ஒரு தாத்தா மட்டும் என்ன பண்றாங்க, ராஜாவை பார்க்க போறாங்க. எதனால இந்த மக்கள் திரும்பி வந்தாங்க அப்படின்னா, அங்க போற வழியில என்ன பண்றாங்க, அரண்மனையில நிறைய தங்கம், வெள்ளி, பணம், சாப்பாடு, நல்ல சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணுச்சா விரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த மக்கள் போற மக்கள் அவங்க சொன்ன அந்த ராஜா சொன்ன வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு அந்த தங்கத்தை பார்த்தோன்னே நம்மளோட தங்கம் இல்லை, எடுத்துக்க, வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா சாமானையும் நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் என்ன பண்ணல, ராஜாவை பார்க்கலாம். அந்த தாத்தா மட்டும் என்ன பண்றாரு, நேரே ராஜாவை பார்க்க அந்த அரண்மனைக்குள்ள போறாரு. அப்ப அந்த அரண்மனை காவலர்கள் ஓடிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தாத்தா வந்து தடுக்கிறாங்க. தடுத்தோன்னே ராஜா சொல்றாரு, விடு அவரை தடுக்காத, நான் தான் அவரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்றாரு. நேரே ராஜா போனோன்னா அந்த தாத்தாவை கேட்காங்க, நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க அப்படின்னு. நீங்க நேற்று என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, என்ன வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் விலக்கி வச்சுட்டு உங்களுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணேன், கீழ்ப்படிந்து நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாட்ட சொன்னேன். அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த நாட்டு மக்கள்ல இந்த ஒரு தாத்தா தான் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணியிருக்காரு, கீழ்ப்படிந்து நேரே ராஜாவை பார்க்க போயிருக்காரு. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த ராஜா தாத்தாவை கூட்டிட்டு போய் மேல போய் என்ன பண்றாரு, எல்லா மக்களையும் வர சொல்லி அந்த தாத்தாக்கு என்ன பண்றாரு, ஒரு உயர் பதவியை கொடுக்குறாரு. கொடுத்து அந்த தாத்தாக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து என்ன பண்றாரு, அரண்மனையில வைக்கிறாரு. ஆனா அந்த தாத்தா பண்ண காரியம் ஒரு சின்ன காரியம். ராஜா சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தாரு. அவரே என்ன பண்ணிருக்கலாம், ஐயோ நாளைக்கு நல்லா கஷ்டப்படுற வயசான காலத்துலயாவும் நான் பணத்தை எடுத்துட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் வச்சிருக்கலாம். ஆனா அது கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனா அந்த ராஜா சொன்ன வார்த்தைக்கு அந்த தாத்தா கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கிற சின்ன சின்ன கீழ்ப்படுதல், நம்ம ஒரு பெரிய கீழ்ப்படுதலாம் ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சின்ன கீழ்ப்படுதல் எழுது நம்முடைய வாழ்க்கையில எழுது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே போலதான் நம்மளும் நம்ம ஆண்டவர் சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும், தேவனுடைய வசனமா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரி, கீழ்ப்படிதல்னா என்ன பார்த்தாச்சு. அடுத்தது கீழ்ப்படியாமை அடையாளங்கள். அதாவது கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு வேலையை செய்யணும்னா என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவு போல செஞ்சிரு அப்படின்னாங்க. என்ன பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. கீழ்ப்படிவு மாதிரி நடிக்கிறது, சரியா? அதுக்கு பிறகு கொஞ்சமா கீழ்ப்படுகிறது. இப்ப இது எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணிட்டு தான் போகணும் பசங்களுக்கு சொன்னா அந்த புக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்றது, அப்படியே ஓடிடுறது. அதுதான் என்னது, கொஞ்சமா கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் என்னன்னா கீழ்ப்படியாமை அடையாளங்கள். நேரம், இடம், சூழ்நிலை, காலத்துக்கு வசதியாக இருந்தால் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ப்படி. அதாவது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் நாட்டுக்கு வரலாமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல கீழ்ப்படுகிறது. அது மாதிரி தாமதமா கீழ்ப்படுகிறது. சொல்லி ஒரு 2 நாள் கழிச்சுதான் அவங்க சொன்னாங்களே என்ன பண்றது, செய்யறது. நிறைய அசட்டு செய்யறது, ஆமா அவங்க கிடக்காங்க அப்படின்னு சொல்லி அசட்டு செய்யறது. அப்படி இல்லைன்னா டேரக்டா சொல்லிடுவாங்க, நாங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது. இதுதான் என்னன்னா கீழ்ப்படியாமை அடையாளங்கள். இப்படி நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. ரோமர் 2:8 நீங்க வாசிங்க அப்படின்னா முக்கிய கோபாக்கினை வரும். நம்முடைய வாழ்க்கையில முக்கிய கோபாக்கினை வரும். அதே மாதிரி உபாகமம் 8:20 நீங்க வாசிங்க அப்படின்னா சாபம் நம்மளுக்கு வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உபாகமம் 11:27-28 பாத்தீங்கன்னா கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா சாபம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் சொன்னேன். இதுதான் என்ன, கீழ்ப்படியல அப்படின்னா முக்கிய கோபாக்கினை வரும், நம்முடைய வாழ்க்கையில வரும், சாபம் வரும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினையும் அல்லது சாபமும் பெற்றுக்கொள்ளாம அவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேணும். சரி, இப்போ கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம்.
சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும், நம்ம கீழ்ப்படியாம போற லெவலுக்கு தான் இருக்கும். பட் நம்ம அதையும் மீறி நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில என்னது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது என்ன, நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, நம்ம ஏசப்பாவுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏசப்பாவோட அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப ஏசப்பா நம்மகிட்ட சொல்றத நம்ம எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாம அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அவருடைய அன்பு அவர் வந்து நம்ம மேல என்ன பண்ணுவோம்னா ரொம்ப பிரியம் வைப்பாரு. சரியா, ரொம்ப பிரியம் வைப்பாராம். அதே மாதிரி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஸ்டோரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சவுல்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமலேக்கியரை கொன்னுட்டு நீங்க என்ன பண்ணு அங்கிருந்து எதையுமே எடுக்காம வந்துன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பட் அந்த சவுல் என்ன பண்ணுவானா, நல்லதான ஆடு மாடு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கும் போது அவன் சாக்கு போக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த ஆண்டவருக்காக பலியிடங்க என்ன பண்ணேன் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்வாரு, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படுதல் உத்தமம் அப்படிதானே. அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற பலியை பார்க்கிறோம் ஆண்டவர் எதுலதான் பிரியமா இருக்கிறாரோ அவருடைய கீழ்ப்படுதல தான் அப்ப பிரியமா இருக்கிறார். அப்ப நான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படுத்தி நடக்கும்போது நம்ம தேவனுடைய அன்பு முதலாவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப சண்டே சர்ச்சுக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்கலாம். சண்டே சர்ச் அப்போ நான் வந்து அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் வரலன்னா நான் அதுக்கு ஆண்டவருக்கு நான் இருக்கேன், நான் காணிக்கை செலுத்தி அதனால நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு. அதனால ஆண்டவர் ஒரு நாளும் பிரியமா இருக்கவே மாட்டாங்க. சண்டே சர்ச்சுக்கு கண்டிப்பா வரலாம், கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அதுதான் பிரமாணம், அதுதான் கட்டளை, அதுதான் தீர்மானம். அதனால அந்த தேவனுடைய சத்தியத்துக்கும் சட்டத்திற்கும் நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். நம்மளை அறியாமலே அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு தருவாரு. அதே போல நைட்ல எழுப்பி யாருக்காட்டு நம்மள ஜெபிக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு நைட்ல எழுப்பி எழுத முடியுமா? எழுத முடியாது. எனக்கே ஜோம் பண்ண மாட்டேன், நான் அவங்களுக்காக நான் எழுப்பி ஜோம் பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 2 வார்த்தையாட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு எழுப்பி நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்குள்ள ஆசீர்வாதம் வேற மாதிரி தான் நம்மளுக்கு கண்டிப்பா தருவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாம கேட்கிற சத்தியத்துக்கு, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி வருமா. இப்போ நம்ம நிறைய டிவி மூலமா மெசேஜ் கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், டெய்லி சர்ச்லயும் மெசேஜ் கேட்கிறோம். ஆனா நம்ம அதுக்கு பிரகாரம் வாழ்றோமா? நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா கொடுத்தாங்க, நல்ல நேரமே போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம அது காதுல வாங்கலாமா? வாங்க மாட்டோம். அந்த அந்த அவங்க கொடுக்குற சத்தியத்தை, அவங்க கொடுக்குற தேவனுடைய வார்த்தைய நம்ம காதுல வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரயோஜனப்படுத்தி அதை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும். உலக பிரகாரமா ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அதனால நம்ம கேட்கிற சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கண்டிப்பா நடந்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி வரும். மூணாவது என்ன அப்படின்னா, நம்முடைய கீழ்ப்படினால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறது நிமித்தமா நாம ஆசீர்வதிக்கப்படுறோம். மூணாவது என்னது, நம்முடைய கீழ்ப்படினால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நாம ஆசீர்வதிக்கப்படுறோம். இது என்ன அப்படின்னா, தேவன் வந்து மற்றவங்களுக்காக அவங்க ஆசீர்வதித்து ஜெபி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மள சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆண்டவரே எனக்கே ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, நான் போய் அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண முடியும்? அவங்களுக்கு நான் எனக்கே அந்த இது இல்லை, நான் எப்படி அவங்களுக்கு போய் சொல்ல முடியும்? அவங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? ஏன்ட்டு இந்த காசுல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லும் போது அவங்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கும் போது அதே நிமித்தம் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கப்படுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அதனாலதான் நம்முடைய கீழ்ப்படினால் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுறோம். நாலாவது என்ன அப்படின்னா, தேவன் நம்மகிட்ட சொல்ற விஷயம் நடக்காதுன்னு நமக்கு தெரியும். நடக்காதுன்ற சூழ்நிலை இருக்கும், அதாவது தெரியும்ல, நடக்காதுன்ற சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெருமையை உடைக்கிற விஷயமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட நம்ம தாழ்ந்து போற விஷயமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தாழ்த்தி நம்ம என்ன பண்ணணும்? அதை செஞ்சுதான். அப்ப நம்ம தாழ்த்தி அந்த இடத்துல தேவன் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம அதை தாழ்த்தி நம்ம செய்யும் போது ஆண்டவருடைய கிருபையை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள
முடியும். நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம். ஆனா அந்த ஸ்டேட்டஸ் நம்ம உடைச்சு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம செய்யும்போது அந்த ஆண்டவருடைய கிருபையை என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வசனமே சொல்லி இருக்குது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ நம்மளை தாழ்த்தி அந்த இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள கிருபைய ஆண்டவர் நம்மளுக்கு தருவாரு. சரி, அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிலிப்பியர் 2:8-9 நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிலுவையை சுமந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படின்னா சிலுவையை அவர் பிலிப்பியர் 2:8 நீங்க வாசிங்க அப்படின்னா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக வேற உயர்த்தி அவர் என்ன பண்றாரு? தன்னை தாழ்த்துறாரு. இல்ல பிதாவே, நான் அப்படி அற்புதம் செஞ்சிருக்கேன், நான் அதிசயம் செஞ்சிருக்கேன், இத்தனை பேர் உயிரோடு எடுத்திருக்கேன், என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. தன்னை அந்த இடத்துல என்ன பண்றாரு? தாழ்த்துறாரு. தாழ்த்துறதுனால என்ன பண்றாரு? தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துறாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய உயர்வை தருவாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாம் என்ன பண்றது தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நம்ம பாதி சொல்றது, ஆண்டவரே நீங்க சொல்றத பாதி தான் செய்ய முடியும், பாதி எங்களோட விருப்பம் என்னமோ அதுக்காக தான் செய்ய முடியும் அப்பதான் நம்ம சொல்லணும். அப்படிதானே? அப்படி ஆண்டவர் சொல்றது அப்படி செய்ய மாட்டோம். இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், பாதி வேணும் சொல்றது. அப்படி இல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானாவூர் கல்யாணத்தை எடுத்துக்கலாம். கானாவூர் கல்யாணத்துல என்னாச்சு? ரசம் காலியா போச்சு. என்ன பண்ணன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. ஆனா மரியாதைக்கு மட்டும் என்ன தெரியுது? மரியாதைக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் இதுல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் சொல்லி அவளுக்கு நல்லாவே தெரியுது. இதுல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் அவளுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் என்ன சொல்றோம்? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய சொல்லி யாருக்கு கட்டளை கொடுக்குறான்? வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்குறான். ஆனா யாருமே நம்ம அந்த வேலைக்காரர்கள் நம்ம யோசித்து பார்த்ததே கிடையாது. என்ன பண்ற? வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்குறா. அந்த வேலைக்காரர்கிட்ட போய் சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்ப என்ன பண்றாங்க? அந்த வேலைக்காரங்க ஏசப்பா வந்து சொல்றாங்க, இந்த 6 கச்சடிலையும் தண்ணி நிரப்புங்கன்னு சொல்றாங்க. அப்போ வேற ஒருத்தர் ரசம் காலியா வச்சு ரசத்துக்குள்ள தண்ணி நிரப்ப சொல்றாரு. அந்த வேலைக்காரங்க சொன்னாங்களா? இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு தெரியும் அந்த 6 கச்சாடிலையும் வெறும் தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லி தெரியும். ஆனா அது ஒரு ருசியுள்ள, ஒரு மனமுள்ள, ஒரு நல்ல ரசமா இது மாறுது. பட் அந்த தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியா இருக்கும்போது அதுக்கு ருசி உண்டா? கிடையாது. மனம் இருக்கா? கிடையாது. சுவை உண்டா? கிடையாது. பட் அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியும் நாங்க வந்து தண்ணியை தான் ஊத்துறோம்ங்கிறது அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியும். அதை திரும்ப ஆண்டவன் சொல்றது முன்பு பந்தி விசாரிக்காரங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கு தெரியுது நம்ம தண்ணி தான் ஊத்தணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த இடத்துல யாரோட கீழ்ப்படுதல்? அந்த வேலைக்காரங்களோட கீழ்ப்படுதல் இருந்ததுனாலதான் அந்த ருசி இல்லாத, மனமில்லாத, சுவையில்லாத தண்ணி ஒரு ருசியான, மனமான, ஒரு சுவையான ஒரு ரசமா மாறிச்சு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம். என் வாழ்க்கையில எந்த ருசியுமே இல்லை, என் வாழ்க்கை எந்த மனமே கிடையாது, என் வாழ்க்கை ஏதோ போற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த ரசம் எப்படி மாறினதோ, ஒரு ருசியான, மனமான, சுவையான ஒரு ரசமா மாறிச்சோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரால மாற்ற முடியும். ஒரு அப்பா அம்மா பையன் ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்னாச்சு? அப்பா அம்மா கீழே இருக்கிறாங்க, பையன் மேல இருக்கான். திடீர்னு அந்த வீடு வந்து என்னாச்சுன்னா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு. இந்த அப்பா அம்மா கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. அந்த பையன் மாடியில இருக்கிறதுனால மேல மாடியில மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த பையன் மேல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். அப்பதான் தெரிஞ்சு அந்த பையன் மேல மாட்டிட்டாங்க. அப்பா சொல்றாங்க, தம்பி நீ வந்துருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா அம்மா சொல்றான், என்னால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பா அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, நான் கீழே தான் நிக்கப்பா, நீ மேல இருந்து நீ குதி, நான் உன்னை புடிச்சுக்கிறேன், மாடியில இருந்து நீ குதி, நான் உன்னை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனை அந்த பையன் சொல்றான், அப்பா நீங்க எங்க நிக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு புகை வந்து என்னாச்சு எனக்கு மறைச்சிச்சு, நீங்க எங்க நிக்கீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். ஆனா அவங்க அப்பா சொல்றாங்க, தம்பி நீ கண்ணை மூடிட்டு பேசாம குதிச்சிரு, நீ மேல இருந்து அப்படின்னா மேல தூணு மேல கட்டணம் என்ன பண்ணிடும், தீப்பெட்டி உன் மேல எரிஞ்சிரும்,
அதனால நீ தைரியமா நீ குதி, அப்பா நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன பண்றான்? கண்ணை மூடிட்டு என்ன பண்றான்? வேகமா குதிச்சிடறான். குதிச்சு பாதியில வரும்போது என்ன பண்ணிடறான்? மயக்கமாயிடறான். முழிச்சு அவன் பார்க்கறான், யார் மடியில இருக்கான்? அவங்க அப்பாவோட மடியில இருக்கான். அந்த நேரத்துல அவன் கீழே குதிக்காம, எப்ப நீங்க எங்க இருக்கீங்க தெரியல, எனக்கு தெரிஞ்சாதான் குதிப்பேன், எனக்கு தெரிஞ்சாதான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? இறந்து போயிருப்பான். ஆனா அவனுடைய அப்பாவோட வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிஞ்சு அப்பா என்ன பிடிச்சிருவாரு ஒரு நம்பிக்கை வச்சு என்ன பண்ணான்? குதிச்சான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த புகை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு ஆப்போசிட்டா சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாத்தையும் உதறிட்டு ஆண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே என்னது? அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஸ்டோரி மூலமா என்னாச்சு அப்படின்னா, என்னாச்சு? அவன் வந்து என்ன பண்ணான்? காப்பாற்றப்படுறான், அப்படிதானே? அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா மாறுறான். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாவங்களா இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே உதறிட்டு நம்ம அந்த புகையை போல பிரச்சனைகள் எல்லாமே உதறிட்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வாழாக்காமல் தலையாக்குவார். அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளை காப்பாற்றுவாரு. ஜெபிக்கலாமா? வாழ்க்கையிலையும் அந்த புகையை போல போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் கீழ்ப்படியாம போறதுக்கு ஒரு தடையா இருக்கலாம். நம்ம அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து அவருடைய